رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. فضل بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا ولا يخدعون إلا أنفسهم وما يشعرون. صدق الله العظيم. அன்னைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, இந்த முத்தகீன்கள் என்பவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன பொழுது, இவர்கள்தான் தங்களின் இறைவனின் நேரான வழியில் இருக்கிறார்கள், இவர்கள்தான் நிச்சயமாக வெற்றியாளர்கள். நபியே, எவர்கள் இவ்வேதத்தை மன முரண்பாடாக நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமமே ஆகும். அவர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் மனம் முரண்பாடான நிராகரித்ததின் காரணமாக அவர்கள் மீதும் அவர்களின் கேள்வி புலன்கள் மீதும் அவர்களுடைய இதயத்தின் மீதும் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டார். இன்னும் அவர்களுடைய பார்வைகளில் அல்லாஹ் திரையிட்டு விட்டான். அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட விளக்கங்களை நேற்று நாம் பார்த்தோம். இந்த இரண்டு மனிதர்களை தவிர மூன்றாவதாக ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்திலுமே ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஊசலாட்டத்தில் இருப்பது போன்று அந்த சைடும் சேர மாட்டாங்க, இந்த சைடும் சேர மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆமா செஞ்சிருக்காங்க. இதுபோல நபர்கள் இருக்கக்கூடியவர்கள், இவர்களை தான் இரண்டு பக்கத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நடுநிலை வகிக்கின்றோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தான் முனாஃபிகீன்கள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா விரிவாக வரக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் மனிதர்களில் இருக்கின்றார்கள். எப்படியாக இருந்தவர்கள்? அவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வாங்க? ஆமன்னா பில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம், வபில் யௌமில் ஆகிரி, நாங்க மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இது வாயளவில் இவர்கள் சொல்வார்கள். நபியே நாயகம் இவங்களை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம், நாங்க மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்வார்கள். வமாஹும், அவர்கள் இல்லை, ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இல்லை. அவர்கள் என்ன? வாயளவில் உடற்தளவில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், உள்ளத்தளவில் இவர்களுக்கு இருக்காது. இவர்கள் இன்னும் அல்லாஹ்வையும் வல்லதீன சிலர்களை, எந்த சிலர்கள் ஆமனு ஈமான் கொண்டார்களே அந்த சிலர்களையும் இவர்கள் என்ன செய்யறதாக நினைக்கிறாங்க? நாங்க பரிவேசம் பண்றோம், அவங்க கிண்டல் பண்றோம், அவங்க சும்மா நாங்க ஏமாத்துறோங்க, நம்பியிருக்கிறதோடு நாங்க நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அவர்கள் பரிவேசம் செய்யவில்லை, இல்லா அன்ஃபுஸஹும், அவர்களுடைய ஆத்மாவை தவிர தங்களை தாங்களே அவர்கள் பரிவேசம் செய்ததை தவிர வேற யாரையும் அவர்கள் கிண்டல் செய்யல. ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி அவருடைய தெரிந்த அளவிற்கு அவர் செய்கின்றார் என்பதை எண்ணிக்கொள்ளும்.
அதை விட்டு அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ் சிலருக்கு சில நிலைகளை கொடுத்திருப்பான், சிலருக்கு சில குறைகளை கொடுத்திருப்பான். இதை என்ன செய்வாங்க? கிண்டல் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப இது அவரை நீங்கள் கிண்டல் செய்யவில்லை, மாறாக யாரை கிண்டல் செய்வீங்க? படைச்ச ரப்ப கிண்டல் செய்வீங்க. அது கொடுத்தது யாரு? அல்லாஹ். ஒரு ஊமையான ஒரு மனிதர் இருக்காரு, பேச முடியாத தன்மைகள் இருக்கின்றார். அவரை பார்த்து ஏ ஊமை இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இது சர்வசாதாரணமா நம்ம நடக்கூடியது. அவர் கேட்டு 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 என்ன செஞ்சிருவாரு? அது பழகிடுவார். அவர் சரி நம்ம எல்லா இடத்தையும் சொல்லுவாங்க, அந்த ஒரு தாய் மனப்பான்மை அவர் அப்படி பழகி அப்படியே போயிடுவாரு. ஆனால் நீங்கள் அதை சொல்வது அவரை சொல்லவில்லை, மாறாக அல்லாஹ்வை சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள். ஏன்? ஊமையாக படைத்தது அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பை நீங்கள் கிண்டல் செய்கின்றீர்கள், அல்லாஹ்வை கிண்டல் செய்கின்றீர்கள். அந்த பரிகாரம் செய்வது, கேலி கிண்டல் செய்வது, அதேபோல் ஒவ்வொரு குறைபாடுகளையும் நாம் அந்த குறைபாடுகளை வைத்து அவர்களை அழைக்கக்கூடியது இருக்கின்றது. இதெல்லாம் அல்லாஹ்வை நாம் செய்வது போன்றுதான். இப்ப இவர்கள் இங்கே சொல்லக்கூடியது இந்த முனாஃபிக்குடைய தன்மைகள், அதோடு இருக்கக்கூடிய தன்மைகள் தான். என்ன செய்வாங்க? நாங்க சும்மா அவங்கள வாங்க நம்ம எல்லாம் ஜெயம் செய்யும், நாங்களும் ஈமான் கொண்டிருக்கோங்க, நாங்களும் முஸ்லீம் தாங்க, நாங்களும் மறுமையெல்லாம் நம்புறோங்க, எல்லாம் இருக்குங்க. இருந்தாலும் அந்த இருந்தாலும் ஒரு போட்டு போட்டு போவாங்கல்ல, இதுதான் இங்க உள்ள விஷயம். இவர்கள் இப்ராஹிமர்கள் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் தங்களை தாங்களே அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், கேலிக்கிண்டல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அறியக்கூட மாட்டாங்க. அவங்க இது நம்ம கேலிக்கிண்டல் செய்கின்றோம், நம்மை நாமே பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றோம், நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி அவர்கள் கொஞ்சம் கூட உணர மாட்டாங்க, தெரியாது. நீங்க எல்லாத்தையும் நம்ம நினைச்சு பாருங்க. அடுத்தவர்களை நாம் குறை சொல்கின்றோம் என்றால் அவர் நம்மள்கிட்ட உள்ளது என்னங்கிறது நம்ம விளங்காம இருக்குன்னு அர்த்தம். பிள்ளையை பற்றி குறை சொல்லுவோம், அவன் அப்படி சரியில்லை, அவன் எப்படி சரியில்லை, அத அவரே அப்படித்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருடைய இதை விஷயத்தை சொல்லுவோம். நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை என்றாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கோமா? நான் எப்படி இருக்கேன், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, எந்த ஒரு குற்றம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை பற்றி சிந்திப்பதை நாம் மறந்து விடுவோம். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எதை படித்தோமே, இதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லவங்களாக அனைவருக்கும் தந்தால் உருவானாக. வாஹத்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.